பிளாக்கி ஏண்டா இப்படி நாளா தூங்கிக்கிட்டே கனா கண்டேன், இப்போ நின்னுகிட்டே கனா கண்டியா? அப்பா என்னப்பா என்ன ஏன்பா சிவப்பா பெத்த? நானும் கருப்பு, உங்க ஆத்தாளும் கருப்பு, நீ எப்படா சிவப்பா பிறந்தனு எனக்கே சந்தேகமா இருக்குடா. வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு சிவப்ப பத்தி கேட்டா பொறப்ப பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாரே. அப்போ எனக்கு அப்பா தப்பா? என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாப்பிள்ள, அஞ்சலி எங்க முதலாளி பொண்ணு மட்டும் இல்ல, உங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. அவ செல்போன்ல அவன் போட்டோ. ஏற்கனவே அவனோட செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. விட்டு மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். எங்கடா உன் ஃப்ரெண்ட் கதிரு? எனக்கு தெரியாதடா கவரிங் தெரியா. ஐயோ அம்மா, ஏய் ஐயோ ஓடுடா ஓடுடா, புடிடா. வாங்கடா. டேய் கதிரு, மச்சான் கதிரு நில்றா. அவனுக்கு தப்பிச்சு போறானுங்கடா. அவனுக்கு மறக்க வேண்டாமா? எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன் குயிக். எல்லாரும் ரைட்ல திரும்ப. இந்த வீட்டுக்குள்ள போனா பின்வாசல் வழியா அடுத்த தெரு வரும், வாங்க. லெஃப்ட்ல போணும், லெஃப்ட்ல. டேய், இந்த மதுரையில சந்து பொந்து எங்க எப்படி போனா எதை பிடிக்கலான்னு அத்துப்படி. மச்சான் ஓடுடா. அவனை புடுறா அவனுங்கள. மாப்ள, நான் கிஷோர் பேசுறேன்டா. பயந்து ஓடி வரலடா, உங்களை எங்க காலேஜுக்கு வர வைக்க தான் ஓடி வந்தோம். டேய் மவனே, மாட்டீங்கடா. ஒரு பால், ஒரு முட்டை, இல்ல ஒரு முட்டை போட்ட பால் தரக்கூடாதா? காலேஜ் இழுத்து மூட வச்சது பத்தாதுன்னு முட்டை சாப்பிட்டு துரைக்கு பண்ண வேண்டிய கலாட்டா இன்னும் பாக்கி இருக்கோ? நான் என்னமா தப்பு பண்ணேன்? உன் பசங்களோட போய் அந்த காலேஜ் பசங்களை அடிச்சனால தானே பிரச்சனை பெருசா போச்சு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு எப்படி தெரியும்? கதிரு, உன்னை பத்தி பெரிய கனவு கண்டுட்டு இருக்கேன்டா அம்மா. என்னமோ போடா, உன்னை நினைச்சா ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடா அம்மாக்கு. டோன்ட் வெரிமா, சீக்கிரமே காலேஜ் திறந்துருவாங்க. அப்பா நான் வெயிலு. மாளவிகா ஜூஸ் கடை. மிஸ்டர் உழைப்பாளி, சாப்பிடு. எந்த பொண்ணு கட்ட விட்டியா இது? தொடைய பார்த்தா நமிதா மாதிரி இருக்கு. இல்ல. தேஜஸ்ரீ? இல்ல. அது யாருன்னு காட்டக்கூடாதா? இத காட்டுறேன். மாளவிகாவா? மாளவிகா தான். ஆமா, இந்த கட்ட விட்டு நீ எங்க எடுத்துட்டு போற? அது ஏன்பா கேக்குற? எவனோ ஒருத்தன் 3 பேரை போட்டோ ஸ்டுடியோ கூப்பிட்டு வரானா, கூட்டிட்டு வந்து இந்த கட் அவுட் மாடி நின்னு கண்டபடி போட்டோ எடுத்துக்கிறான். இதை வச்சு எவனே ஒருத்தனை ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த லூசு யாருன்னு தான் எனக்கு தெரியல. மாலு மாலுன்னு சொல்லி கடைசியில என்ன ஃபூல் பண்ணிட்டானுங்களே. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்.
இந்த சென்னாங்கண்ணி கூட்டமெல்லாம் ஊர்கோலோ. ஸ்பீடு வட்டி ஸ்பீடா வரானே, இப்ப ஏன் ஸ்பீட நீ பாடுறா. எஸ்கே ஓடுறியா நீ? டேய், வாங்கின கடனை வசூல் பண்ணாம விட மாட்டான் இந்த ஸ்பீடு வட்டி. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த. ஐயா, என்னய்யா? ரொம்ப தாகமா இருக்குது. என்ன வேணும்? ஒரு குட்டி பீர் வாங்கி கொடுங்களேன். போயா. ஏன் இந்த புரியுதா? என்று ஐயா, ஐயா இது எந்த ஊரு? நீ சாக போற ஊரு. எஸ்கேப். கொடுத்த கடனை கேட்டா குபீர்னு ஓடுவியா? உன்னை விட மாட்டேன்டா. டேய், அவன் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவன் இந்த ஏரியா விட்டு வெளியில எங்கேயும் போகாத மாதிரி ரவுண்டு கட்டுங்க. கெட்டப் ஒர்க் அவுட் ஆகுது. எங்க போயிருவான் அவன்? போட்டு தள்ளா மட்டும் நான் விடவே மாட்டேன். மிருகம் படத்து ஹீரோ மாதிரியே ஆயிட்டானே. இவங்கிட்ட மாட்டினா இந்த மிருகம் ஸ்பாயில் ஆயிடுமே. எஸ்கேப். பார்த்துக்கிறேன். ஏலே முத்து அந்தோணி, ஆத்து புலி மாட்டிக்கிடுச்சுடோய். டேய், கடல் புலின்னு தானடா சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ன வச்சு ஆத்து புலின்னு ஒரு புது இனத்தை உருவாக்கிட்டீங்களே. கடங்கார வெள்ளச்சாமி வேற கூட்டத்துல நிக்கிறான். வாயை திறந்து பேச முடியல. பசி வேற உயிர் போகுது. புலி, இந்த கடலை மிட்டாய். ஏய், இங்க பாருடா, ஆத்து புலி கடலை மிட்டாய் சாப்பிடுதுடோய். எனக்கு இருக்க பசிக்கு கடல் மிட்டாய்னடா. ஐஸ்கிரீம், ஜிலேபி, தோசை எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்டா. ஆத்துப்புலி பாலை கறந்து குடிச்சா தாது விருத்தியாகும். காம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடி, கறந்துருவோம். காம்பு கிம்பு பிடிச்சி இழுத்து விட்டுறாதீங்கடா. என்ன மாமா, இங்க வேடிக்கை பார்க்க வந்துட்டீங்களா? டேய் மருமவனே, இந்த ஆத்து புலிய இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். இத மாதிரி புலி உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆமா தம்பி, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு இருக்கிறதுனாலதான் இத கொண்டு போய் வண்டலூர் ஜூல விட்டு அங்க இருக்கிற புலியோட இனவிருத்திக்கு விட போறாங்க. அடா பாவிங்களா, புலி கிட்ட விட போறீங்களா? அது ஏன்னா விருத்தி ஆகுதோ இல்லையோ, ஏன் ஏன்னா விருத்தி ஆகாமலே போயிருமேடா. மருமவனே, என்னது? மயக்க மருந்து டெஸ்டுக்காக இதோட ஒரு பல்ல புடுங்க சொல்லிருக்காங்க. இப்போ சுட போறேன். புடுங்க போறீங்களா? என்ன ஆட்டம் போட்ட நீயே? பட்டுன்னு போட்டோம்ல. பட்டுன்னு போட்டான்னு நினைச்சேன், ஆனா என்ன பட்டெக்ஸ்லயே போட்டுடுச்சுடா. புடிக்கடா, புடிய புடிக்கடா. ஓடிட்டா. லாஸ்ட் செமஸ்டர் ஓவர். இனிமேட் only rounds, only side. நீ வேணா பாரு, இவன் கன்ஃபார்ம் ஃபெயில். டச்சி கீழே உட்காரு. அவன மாப்ள, லாஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நீயும் அஞ்சலி கிட்ட ஓப்பனா ஐ லவ் யூன்னு சொல்லல, அவளும் சொல்லல. இதான் லாஸ்ட் சான்ஸ். அவட்ட போய் ஓப்பனா ஐ லவ் யூன்னு சொல்லிரு. கரெக்டா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ஹாய். ஹாய். என்ன எங்க காலேஜ் பக்கம்? முதல்ல உங்களை தனியா எவ்வளவு தில் இருந்தா நம்ம காலேஜுக்குள்ளே வந்து சைட் அடிப்போம். என்னன்னு தெரியல பாருங்க. தைரியத்தை வச்சுட்டு உங்க காலேஜுக்கு கதிர், போயிடுங்க. ஏன்? போயிடுங்க. ஐயோ, சீக்கிரம் போயிடுங்க. டேய், நம்ம காலேஜ் போற காலேஜ் போற ஓடி வாங்கடா.
துரத்துனாங்க. ஆமா, நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அஞ்சலி, உங்க கண்ணை மூடுங்களேன். எதுக்கு? ப்ளீஸ் மூடுங்களேன். ம். கண்ணை திறந்து பாருங்களேன். அங்க பாரு. எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? ஐயோ, வண்டி பஞ்சர். இப்ப என்ன பண்றது? அள்ளித்துறைக்கு வந்தோம், பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதாச்சும் பஞ்சர் கடை இருக்குமா? இந்நேரத்துல எவன் இருப்பான்? என்ன பண்ணலாம்? நைட் இங்க தங்கிட்டு காலையில போலாமா? ரூம் இருக்குங்களா? டார்மெண்ட் தான் இருக்கு, பரவாயில்லையா? எத்தனை பேருன்னு எழுது. அஞ்சலி, இங்க வாயேன். நம்ம எங்க போனாலும் கூடவே வருது பாத்தியா? இது நம்ம லைஃப் ஃபுல்லா வருமா? நீ கூட இருப்ப இல்ல, அப்ப அதுவும் இருக்கும். அஞ்சலி, என்ன? இல்ல, மதுரையில ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு இங்க வந்து என் கூட தனியா உட்கார்ந்துருக்கிறியே, நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி தான். இது தைரியம் இல்ல, நம்பிக்கை. காதலுக்கு தேவையே நம்பிக்கை தான்டா. அப்படின்னா நம்ம 2 பேரும் காலையில வரைக்கும் ஒருத்தர் தொடாம இப்படியே படுத்திருந்தோம்னா அதுதான் உண்மையான காதல். அதான் நம்பிக்கை.